தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ஒரே நாள்ல 2 கல்லூரி மாணவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்துல பள்ளிக்கூடத்திற்குள்ள, அரசு பள்ளிக்குள்ள மாணவர்கள் ஒருத்தர் கத்தியால குத்தி இருக்கிறாங்க. இதை தாண்டி 4 வயசு பேத்திய பாலியல் அபியூஸ் பண்ண முயன்ற ஒருத்தனை வீதியில விரட்டி ஒரு பாட்டி வெட்டி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? இங்கே ஒரு பெரிய அளவுல பேசு பொருளானது விஜயனுடைய வருகை. விஜய் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், மீனவர்களுக்கு துப்பாக்கியை கொடுத்துருவாரு. இது அப்படியே பாஜக மோடி வரும்போது சொன்ன பொய்களின் இன்னொரு வெர்ஷன் தான் இது. அப்படியே வந்தாருன்னா மீனவர்கள் அப்படி காப்பாத்திடுவாரு. இப்படி போனாருன்னா பாலாறு ஓடும், இப்படி போனாருன்னா தேனாறு ஓடும். இங்கிட்டலாம் பார்த்தாருன்னா பொம்பளை பிள்ளைங்க பூரா அதுக்கு பாட்டுக்கு நல்லா ஜாலியா இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் வராது என்பதை போல போலி பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. விஜய் மேடையில சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து என் தங்கச்சிகளுக்கு, எங்க அம்மாக்களுக்கு, எங்க அக்காக்களுக்கு, எங்க சொந்தக்காரங்களுக்கு, என் வீட்டுல அப்படியே அடிச்சுட்டு போனாரு. பாதுகாப்பா அறுத்து விட்டு போனாரு. இப்ப தமிழ்நாட்டுல வாழ முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஐயமும் அச்சமும் மக்களுக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் பொருளாதார சிக்கல், கரண்ட் பில்லு கண்ட மாதிரி ஏறுது. கரண்ட் பில்லு ஏறிடுச்சுன்னு சொன்னா அடிக்கிறானுங்க டிவி கேட்கறேன். அது எப்படி ஏறுச்சுன்னு சொல்ல போச்சு. இன்னும் சொல்ல போனா அண்ணனுக்கே ஓட்டு போட்டுட்டு அண்ணே இதெல்லாம் சரி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னாலும் அந்த பெண்களை ஆபாசமாக பேசுவது, அவங்கள மிரட்டல் விடுவது, எல்லா வேலையும் இப்போ இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கரண்ட் இல்ல, ஒரு பக்கம் தண்ணி இல்ல, இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் நடுத்தருக்கு வந்து நின்னுட்டாங்க. பள்ளிக்கூடங்கள் 10 மடங்களா போச்சு. விஜய் படத்தை வைக்கிறது, டிவிக்கேன்னு பஜனை பாடுறது. பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு அடிப்படையான ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டுக்குறைய மாற்றி அமைக்கக்கூடிய ஒண்ணு, அறிவு சார்ந்த சமூகத்தை கட்டமைக்கிற ஒண்ணு பள்ளிக்கூடம். இங்கே பள்ளியில தான், அரசு பள்ளியில தான் அதிகமான பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் உழைக்கிற மக்களுடைய குழந்தைகளும் படிக்கிறாங்க. அவங்கள சீரழிச்சாச்சு. ஒரு பக்கம் டிவிக்கேன்னு கத்த வச்சு, விசில அடிக்க வச்சு, பள்ளிக்கூட நேரத்துல கூட்டிட்டு போய் பிரியாணி போட்டு சீரழிச்சிட்டானுங்க தமிழ்நாட்டை. நீங்க பள்ளி கல்வியா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், சீரழிச்சிட்டாங்க. நீங்க எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை கையில கத்தி கொடுக்கிறதும், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய கையில கத்தி கொடுக்கிறதும், அரசியலை பற்றி ஏதுமே அறியாதவர்களிடம் ஒரு நிர்வாகத்தை கொடுப்பதும், ஒரு பதவியை கொடுப்பதும், ஒரு மாநிலத்தை கொடுப்பதும் ஒன்று. அவங்களுக்கும் பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு. இப்ப தமிழ்நாடே சீரழிஞ்சு போய் நிக்குது. ஒரே நாள்ல 15 ரேப்பு. இன்னைக்கு 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. யார் மேல? டிவிக்கே மாவட்ட செயலாளர் மேல. உயர் பதவி வேணும்னா எங்களை அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேக்குறானுங்க. நேர்மையாக இந்த கட்சி என்ன பண்ணிருக்கணும்? அவனுங்களை தூக்கி வெளியே எறிஞ்சிருக்கணும். ஆனா ஒவ்வொரு முறையும் பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பொம்பளை பிள்ளைகளை தூக்கி வெளியேறிடுது. என்கிட்ட ரூபாயை வாங்கி தின்னுட்டு ஏமாத்துறானா அந்த பொம்பளை பிள்ளை தூக்கி வெளியேறிடுது. இது அப்படியே டிப்பிக்கலா பாஜகவுக்கே டஃப் கொடுக்கிற ஒரு கேவலமான கட்சி தான் இந்த கட்சி. நேத்தே நம்ம பார்த்தோங்க, 19 வயது மாணவன் அமுதன் ஒரு 20 பேர் சேர்ந்து அடிச்சே கொள்றான் கிரவுண்ட்ல வச்சு. 20 பேர், ஒரு பயல 19 வயது சின்ன பையன் அடிச்சே கொள்றான். கேட்டா போலீஸ் ஒரு கதை சொல்லுது, நிர்வாகம் கல்லூரி நிர்வாகம் ஒரு கதை சொல்லுது. அப்ப அந்த பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த சாமானிய உழைக்கிற சமூகத்தை சேர்ந்த இளைஞனுக்கு, பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞனுக்கு இங்க சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பொய் கதை சொல்லிட்டு இருக்கு இந்த கும்பல். அவன் 2 குரூப் அடிச்சுக்கிட்டதுனால செத்து போயிட்டாரு. அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள வரணும். ஒருத்தனை 20 பேர் அடிக்கிறது குரூப் சண்டைக்குள்ள வராது. அப்படி 2 குரூப்பே அடிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? உங்களுடைய வேலை என்ன? சட்ட ஒழுங்க காப்பாத்துறது. போலீஸ் முதலமைச்சர் கீழே இருக்கிற ஒரு துறை. வெக்கமல்ல? திமுக ஆட்சியில ஏறி கூவுனீங்களே, கூரை ஏறி. இன்னைக்கு என்ன லட்சணத்துல இருக்கு உங்க ஆட்சி? இப்ப 19 வயசு அமுதன் நேத்து செத்து போனான். அந்த குடும்பமே நாசமா போய் கதறிட்டு இருக்காங்க வெளியே. பார்க்கவே மனசு சங்கட்டமா இருக்கு. இன்னைக்கு வெட்டி அவன் பாட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கான் கும்முடி பூண்டியில. காலையில பாத்துருக்கானுங்க. ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கதா சொல்லப்படுது. அவங்க எல்லாம் மது குடிச்சதா சொல்லப்படுது. அந்த மது குடிச்ச இடத்துல பிரச்சனை அப்புறம் 2 பேர் விலகி விட்டாங்களா, போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. காலையில பாத்தீங்கன்னா ரஞ்சன் அப்படின்ற இந்த 18 வயசு பையன், இவன் பச்சையப்பாஸ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்ளிகேஷன் போட்டு இப்பதான் அட்மிஷன் ஆயிருக்கான். இன்னும் காலேஜ் கூட போகல. வெட்டி கொன்னு அங்க இருந்து ஒரு கல்லறை மாதிரி இருக்கு, ஒரு சமாதி மாதிரி இருக்கு,
அதுல தூக்கி போட்டு போயிருக்காங்க. விரைச்சு போய் கிடக்குறான் அந்த பையன் செத்து. ஐயோ, அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க? இங்க போதை பொருள் அதிகமா இருக்கு, இங்க போதை பொருள் அதிகமா இருக்கு. இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் வெக்கமானம்லாம் இருக்காதா? ஏன் கேக்குறேன்னா, குச்சமே இல்லாம திமுக திமுக திமுக. நீ எதுக்கு மாற்றம்னு சொன்ன? தூய சக்திக்கு என்ன வேலை? திட்டம் போட்டு செய்யுங்களே, இறங்குங்களே. வந்து 3 மாசம் ஆகி போச்சுல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, போன முறை போன ஆட்சியில கஞ்சா கடத்தினாலோ போதை மருந்து கடத்தினாலோ அவங்க சொத்தை புடுங்கி அரசு கஜனால போட்டுருவாங்க. அரசு பறிச்சிரும், சொத்து பறிமுதல் செய்யப்படும். அவனுக்கு குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ள போடுவாங்க. ஒன்னா இப்படி மாத்தி மாத்தி சிந்திச்சு வேலை பார்த்தாங்க. நீங்க எதுவுமே செய்யலையே. 100% இந்த போதை பொருளை குறைக்க முடியாதுனாலும் கூடுதலான அக்கறையோடு வேலை செஞ்சா இன்னும் பாதி குறைக்கலாம்ல. அதையே உங்களால முடியல. முன்னாடியை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமா தெரியுதே. ஏன்? 2 காலேஜ் பசங்க செத்து போனாங்களா? சிவகங்கை மாவட்டத்துல இளையான்குடிக்கு பக்கத்துல சாலை கிராமம்னு ஒரு ஊரு. அதுல அரசு மேல்நிலை பள்ளி. இந்த அரசு மேல்நிலை பள்ளியில 12ஆம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சண்டை வந்திருக்கு. ஏதோ விவாதம் பண்ணிருக்காங்க வகுப்பறையில. விவாதம் சண்டையா மாறுச்சு. இதான் செய்தி. எனக்கு புரியல, விவாதம் எப்படி சண்டையா மாறும்? ஒரு டிபேட்ல பேசுறோம்னா 1000 சண்டை போட்டாலும் வெளியே வரும்போது போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. எதுக்கு சண்டை வருது? அப்ப இந்த குழந்தைகள் நம்ம எப்படி வழி நடத்திக்கிட்டு இருக்கோம்? ஒரு விவாதம் நடக்குதான், கிளாஸ்க்குள்ள வச்சு 12ஆம் படிக்கிற பையனை கத்தியால குத்திட்டானுங்க. இனி என்னவா பரப்புவான்? அரசு பள்ளிக்கூடத்துல ஒழுங்கு இருக்காது, அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க மாட்டாங்க, அரசு பள்ளிக்கூடத்துல ரவுடித்தனம் பண்ணுவான், இதன் மூலமாக அரசு பள்ளிக்கூடத்துல இழுத்து மூடு, நம்ம தனியார் பள்ளியை கூட வளர்த்து விடுவோம். அதுதானே விஜயோடைய ரோலு, விஜயோட நோக்கம். அதுக்கு தானே நீங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அரசு மருத்துவமனையை காலி பண்ணணும்னு 8000 மினி கிளினிக் நீங்க தானே ஆர்டர் கொடுத்தீங்க. 8000 தனியார் கிளினிக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி தமிழ்நாட்டை முடிச்சிட்டீங்க. இப்ப அந்த 12ஆம் வகுப்பு மாணவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. உண்மையிலேயே பதப்பதப்பா இருக்கு கேட்கும் போது. ஒவ்வொரு நியூஸும் ஒரே நாள்ல எல்லாம் வருது. குடியாத்தம் பக்கத்துலங்க, குடியாத்தம் ஸ்டேஷன்ல தலைமை காவலரா இருக்காங்க ஒரு பொண்ணு. அந்த பெண் காவலருடைய பேரு தாமரை செல்வி. அவங்க டியூட்டிக்கு போயிருக்கிறாங்க. நேத்து டியூட்டிக்கு போனவங்கள நேத்து சாயந்தரம் அவங்க கணவர் ஏதோ பிரச்சனை இல்ல, 2 மாசம் அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்களாம். ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தோ அல்லது கத்திரிக்கோளோ 2ல ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்து கழுத்திலே குத்தி கொண்டிருக்கான். ரத்தம் பீச்சி அடிக்குதான். பக்கத்துல ஓடி போய் துணியை வச்சு அமைக்கி அந்த பிள்ளைய காப்பாத்த ட்ரை பண்றாங்க. செத்து போச்சு. அந்த கத்தியை வச்சு தண்ணையும் குத்திக்கிட்டு நானும் தற்கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு நடிச்சுட்டு உள்ள போய் படுத்திருக்கான். நடு ரோட்டுல நடந்திருக்கு. ரத்த வெள்ளத்துல அந்த போலீஸ் அந்த பொண்ணு தாமரை செல்வி அப்படியே நொந்து போய் செத்து போயிருக்கிறாங்க. அந்த கிளை கடந்து 3 குழந்தைங்க வீணா போச்சு எல்லாருடைய பொழப்பும். இதுக்கு இடையில தான் இப்ப ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்தி. கரூர்ல குளித்தலைன்னு ஒரு இடம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த கரூர் குளித்தலையில ஒரு 4 வயது குழந்தை. அந்த குழந்தையுடைய அப்பா என்ன பண்றாரு, அவருக்கு தெரிஞ்சவர், அவங்க பாட்டி வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒருத்தர், மாணிக்கம்னு பேரு. அவரை பாக்குறாரு. இடையில பார்த்துட்டு, எப்பா அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க பாட்டி வீட்டுல விட்டுரு, நான் வேலைக்கு போறேன், நீங்க போற வழியில விட்டுருங்க. இது சகஜம். மதுரையில நான் நிறைய பார்த்திருக்கேன். குழந்தைங்க நம்மளை நம்பி வீட்டுல விட்டுட்டு போவாங்க. ஏங்க நாங்களே அப்படிதான் வளர்ந்தோம். எங்க அம்மா அப்பா 2 பேரும் அரசு பள்ளி ஆசிரியர்கள். எப்படி 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்துல போய் வேலை பார்த்துட்டு வருவாங்க. 8 மணி 8:30 வீட்டுக்கு வரும்போது அப்பெல்லாம் குழந்தைங்க தானே, அப்பெல்லாம் நம்ம சீக்கிரம் தூங்கிடுவோம்ல. அங்க பக்கத்து வீட்டுல தான் நாங்க தூங்கியே கிடப்பாங்க. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களை படுக்க வச்சிருப்பாங்க. வந்து அப்பா அப்பா 2 பேரும் கூட்டிட்டு போவாங்க. அவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்த சமூகங்க தமிழ் சமூகம். நம்ம கடைக்கு போறோம்னா நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைய கூப்பிட்டீங்களா, இந்த கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா போயிட்டு வரும். நான் போயிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு தனித்தனி குடும்பங்களா இருக்கிறோம். சமூகமா நம்ம ஒருங்கிணைக்கவே முடியாத அளவுக்கு நம்ம மனசு வேறையா உட்கார்ந்துருக்கு. ஒரு 4 வயசு குழந்தைய இந்த மாணிக்கம்ன்ற பையன் கையில கொடுத்து பாட்டி வீட்டுல விட்டுருப்பா அப்படின்னு கொடுக்குறாருன்னா நம்பிக்கையின் அடிப்படையில. நமக்கு தெரிஞ்ச பையன், நம்ம தெருவுல இருக்கிற பையன் கொண்டு போய் பாட்டி வீட்டுல விட்டுருவாங்க. அது 4 வயசு குழந்தை. வாங்கிட்டு போனவன் அந்த குழந்தைய கூட்டிட்டு வண்டியில வச்சுட்டு போனவன் நேரா அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் வீட்டுல வச்சு அந்த குழந்தைய அபியூஸ் பண்ணிருக்கான். அந்த குழந்தைய பாலியலா துன்புறுத்தல் பண்ணிருக்கான். பண்ணிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க பாட்டி கிட்ட விட்டுட்டு வந்துட்டான். அவங்க பாட்டி கிட்ட பாப்பா சொல்லுது, இப்படி இந்த அங்கிள் இப்படி பண்ணாரு பாட்டி அப்படின்னு. அவங்களுக்கு வெறி ஏறி போச்சு. இப்ப அந்த பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா,
அவன் எங்க இருக்கான் மாணிக்கம் அப்படின்னு தேடி போறாங்க. போகும்போது அவன் எங்கேயுமே இல்ல. தேடி தேடி பாக்குறாங்க, இங்க இல்ல அங்க இல்லன்னு கையில அருவாளோட தெரிஞ்சிருக்கு பாட்டி. கடைசியில போனா பக்கத்துல ஒரு கட்டடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அருவாளோட போனவங்க 4 வெட்டு வெட்டி அவனுக்கு தரன்னு இழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. போற வழியில பொதுமக்கள் 4 பேர் சாத்தி இருக்கிறாங்க. என்னடா குழந்தைகிட்ட போய் இப்படி நடந்திருக்கே அப்படின்னு. அப்ப தரன்னு வெட்டி இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறாங்கன்னா இந்த மனநிலையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து அடி கொலை, குழந்தைங்களுக்கு பாலியல் வல்லுறவு, பாலியல் அபியூஸ் நடக்குது. இன்னைக்கு அந்த அம்மா வெட்டி இழுத்துட்டு போறாங்களா, பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இவங்க எதுக்குமே உதவல. இந்த விஜய் அரசு கையாலாகாத அரசு. இவங்களால மக்களை பாதுகாக்க முடியாது. நமக்கு நாமே தான் ஏதாவது செஞ்சுக்கணும். நம்ம பேத்திய இப்படி ஒருத்த அபியூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, 4 போடு போட்டுட்டு போய் விடுவோம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஊர்ல பாக்குறவன் போறவெல்லாம் அடிக்கிறான். அப்ப எந்த இடத்துக்கு இந்த சமூகத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கோம்? சட்டத்தின் மீது நம்பிக்கையற்ற சமூகத்தை உருவாக்கிட்டோம். இவங்க சட்டப்படி நமக்கு எந்த நியாயமும் கிடைக்காதுன்ற ஒரு இடத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பின்னடைவை இந்த சமூகம் சந்திச்சிருக்குன்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு ஒரு நாள்ல இவ்வளவு சங்கதி நடந்து போச்சு. அப்ப இது எதுவுமே காதுல விழல, இது எதுவுமே நடக்கல அப்படின்னு ரீல்ஸ் மூலமாக திசை திருப்பி கொண்டிருக்கிறது இந்த கும்பல். இது எப்படி நியாயமா இருக்கும்? 41 பேர் மரணத்தின் போதும் கூட அப்ப இருந்து இப்ப வர இவர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிற எந்த செயலுக்குமே அவங்க பொறுப்பேற்கவே இல்லை. விஜய் பொறுப்பேற்க மாட்டார். அவரை பொறுத்தவரை ஒரு புனிதர், தூயர். எந்த பிரச்சனைக்கும் பொறுப்பேற்க மாட்டார். அவர் முதலமைச்சர்ன்றதை இன்னும் நம்பல. அதனால அவர் யார் மேலேயாவது பழிய போட்டுக்கிட்டு அவர் வாட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப மோசமா இருக்கு தமிழ்நாடு. வாழுவதற்கு தகுதியற்ற மாநிலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இது உத்தரப்பிரதேசமா, பீகாரா, குஜராத்தா அப்படின்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. தப்பான கையில கொடுத்துருக்கீங்க.